நீங்கள் தூங்கி எழுந்ததிலிருந்து உறங்கும் வரை உங்களுடைய அலங்கரிக்கப்பட்ட வீட்டில் பல்வேறு பொருட்கள் உங்களை சுற்றியுள்ளன. உங்கள் செல்போன் அலாரத்தில் எழுந்து பல் துலக்கி சோப்பு போட்டு குளிக்கிறீர்கள். ஷாம்பு மற்றும் பிற அழகு சாதனங்களையும் பயன்படுத்துகிறீர்கள். பிறகு உயர்தர ஆடை அணிந்து உங்கள் வாகனத்தில் கார் அல்லது பைக் அலுவலகம் செல்ல தயாராக இருக்கிறீர்கள். அலுவலகத்தை அடைந்ததும் வெளியில் உள்ள வெப்பத்திலிருந்து ஆயாசம் அடைய குளிர் சாதனத்தை போடுகிறீர்கள். மேலும் மேஜைக்கு காப்பி வருகிறது. அப்பொழுது அறையில் உள்ள பெரிய LED டிவியில் தற்போதைய செய்திகளை பார்க்கிறீர்கள். நம்மை சுற்றி பல்வேறு பொருட்கள் உள்ளன. அவை இல்லாத வாழ்வை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. பிறகு பொருளாதாரம் எப்படி இருக்க முடியும்? பலதரப்பட்ட உற்பத்தி தொழிற்சாலைகள் இரவு பகலாக வேலை செய்து நமக்கு இந்த அவசியமான பொருளை வழங்குகின்றன. உற்பத்தி துறை உலகம் முழுவதும் பல்வேறு பொருளாதார அதிசயங்களை நடத்தியுள்ளது. உலகம் முழுவதிலும் பல்வேறு பொருளாதார மாற்றங்களும் உதவி செய்கிறது. இதை போலவே அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், கொரியா போன்ற நாடுகளில் நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. 1960 2016 வரை உலகின் முக்கிய 2 நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை பார்க்கலாம். 1980 ஆண்டுகளில் இந்தியா மற்றும் சீனாவின் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GDP ஏறக்குறைய சமமாக இருந்தது. பிறகு 1980 மற்றும் 2010 ஆண்டின் இடைப்பட்ட காலத்தில் வருடத்திற்கு 10% விகிதத்தில் இந்தியாவை பின்னுக்கு தள்ளி சீன பொருளாதாரம் மின்னல் வேகத்தில் முன்னேறியது. சீனா அப்படி என்ன செய்தது? உலகத்திற்கு தேவையான பொருட்களை சீனாவே உற்பத்தி செய்ய தொடங்கியது. எனினும் இந்தியா அடுத்த உற்பத்தி திறன்மிக்க நாடாக மாறுகிறது. மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் 2020க்குள் 10 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்க இலக்கு அமைத்துள்ளது. நாட்டின் GDPயில் உற்பத்தி துறை வளர்ச்சியை 25% அதிகரித்தால் மட்டுமே இதை எட்ட முடியும். இதை அனைவருக்கும் தெரிவிக்க முதலீட்டை எளிதாக பெறுவது, வெளிப்படையான நடைமுறை மற்றும் டிஜிட்டல் மயமாக்கலில் மேம்பாடுகளுடன் GST மற்றும் திருப்பு முனைகளை ஏற்படுத்தி அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கிறது. இதனால்தான் உலக வங்கி வெளியிட்ட எளிதாக வணிகம் செய்யக்கூடிய முக்கிய 100 நாடுகள் தரவரிசை பட்டியலில் இந்தியா முதன்முறையாக இடம்பெற்றுள்ளது. இது போன்ற பலவித காரணிகள் இதற்கு உதவுகின்றன. குறைந்த ஊதிய வேலையாட்கள், வாடிக்கையாளர்கள் செயல்படும் திறன் கணிசமாக உயர்ந்துள்ளது. வணிகத்திற்கு ஏற்ற விதிமுறைகள், அபரிதமான இயற்கை வளங்கள். இந்த இலக்கை இந்தியா அடையும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மேனுஃபேக்சரிங் ஈக்விட்டி ஃபண்டை வழங்குகிறோம். இது வலிமையான GDP வளர்ச்சி, உள்நாட்டு பொருளாதார மேம்பாடு, FDI வரவுகளில் குறைவான வட்டி விகிதம் மற்றும் மேலும் செழிப்பான வளர்ச்சி போன்றவற்றின் அடிப்படையில் இந்திய உற்பத்தி திறனிலிருந்து பயனடைய திட்டமிடுகிறது. இந்த திட்டம் உற்பத்தியை மையமாக கொண்ட உலக அளவிய ஒரு பரந்த பல துறைகளை கொண்டு ஒரு பல்வகையான துறையை தக்க வைக்கவும் திட்டமிடுகிறது. இனிமேலும் காத்திருக்க வேண்டாம். ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மேனுஃபேக்சரிங் ஈக்விட்டி ஃபண்டில் முதலீடு செய்து இந்திய உற்பத்தி வரலாற்றில் இடம்பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு 1800-270-700 என்ற எண்ணை அழையுங்கள் அல்லது ஆதித்யா பிர்லா சன் லைஃப் mf.com பாருங்கள் அல்லது இன்றே உங்கள் பொருளாதார ஆலோசகரை அணுகவும். Aditya Birla Capital. Mutual fund investments are subject to market risk. Read all scheme-related documents carefully.